ஒருத்தன் கெட்டு போனால் சந்தோஷப்படுறதோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு யாராவது கெட்டு போனால் சந்தோஷம்தான். ஏதாவது ஒரு ஊழியக்காரர் விழுந்து போனாருன்னா இன்னைக்கு அது சந்தோஷமாக தான் நிறைய பேருக்கு இருக்க ஒழிய ஐயோ இப்படி ஆகி போச்சுன்னு வருத்தப்படுறதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் நஷ்டமடைந்து விட்டார், ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, ஒருத்தர் வாழ்க்கையில தோற்று போனார், ரட்சிக்கப்படாம அவர் வாழ்விலே இன்னும் நிறைய இன்னல்களை செய்றாங்க. அதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? நான் நினைப்பேன், ஐயோ இந்த ஆத்மா எங்க போகுது? பரலோகம் போதா? நரகம் போகுது. சே, ரட்சிக்கப்படாம இறந்துட்டாங்களே. நான் ஆம்புலன்ஸ் போனாலும் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக போகிறவர் இருக்க போகிறாரோ இல்லையோ, ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு போகிறதே போகிறாரு, எங்கே போயிடலாம்? ரட்சிக்கப்படாமல் போனால் அது போகிறதுல எந்த பயனும் இல்லை. அப்படியானா அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள்ளே வேணும். கண்ணீர் வரணும். இன்னும் வரலன்னா நம்ம யாரை மாறலை? சீசர்லாம் மாறலை.